ஆன்மீக மனம் எந்த அளவுக்கு கமழ்கிறதோ அதே அளவுக்கு அரசியல் அனலும் தகிக்கிறது அண்ணாமலையின் திமுகவின் அசைக்க முடியாத கோட்டையாக திகழும் திருவண்ணாமலை முதல் அதிமுகவும் பாமகவும் சவால் கொடுக்கும் செய்யாறு வந்தவாசி வரை கடந்த 70 ஆண்டுகால தேர்தல் வரலாற்றில் திருவண்ணாமலை மாவட்டம் கண்ட அரசியல் மாற்றங்கள் என்னென்ன பார்க்கலாம் இன்றைய தொகுதி அலசலில். ஆன்மீக மனம் வீசும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம், வந்தவாசி ஆகிய 2 தனி தொகுதிகளோடு திருவண்ணாமலை, கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், போளூர், ஆரணி, செய்யாறு ஆகிய தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. சுமார் 2,66,000 வாக்குகளை கொண்ட செங்கம் தனி தொகுதியில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் திமுகவைச் சேர்ந்த கிரி தனது பலத்தை நிலைநிறுத்தி வருகிறார். இதுவரை நடைபெற்ற தேர்தல்களில் திமுக 6 முறையும் அதிமுக 4 முறையும் வென்றுள்ளன. கடந்த 5 தேர்தல்களை பொறுத்தவரை இரு கட்சிகளும் தலா 2 வெற்றிகளோடு சம பலத்தில் உள்ளன. அதேபோல் 2,11,000 வாக்குகளை கொண்ட வந்தவாசி தனித்தொகுதியில் திமுகவின் அம்பேத்குமார் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். இதுவரை 8 முறை வெற்றி பெற்று வந்தவாசியை தனது கோட்டையாக திமுக தக்க வைத்துள்ளது. இருப்பினும் பாமக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகளும் இத்தொகுதியில் கணிசமான செல்வாக்கை கொண்டுள்ளன. திருவண்ணாமலை தொகுதி திமுகவுக்கு அதிக சாதகமான தொகுதியாக விளங்குகிறது. 1952 முதல் நடைபெற்ற 18 தேர்தல்களில் 11இல் திமுக வென்றுள்ளது. 7 முறை காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. அதிமுக உள்ளிட்ட பிற கட்சிகள் இதுவரை இங்கு வெற்றி கனியை சுவைத்ததில்லை. திமுக தொடர்ந்து வென்று வரும் நிலையில் ஏவ வேலு இங்கு தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்றுள்ளார். 2011 ஆண்டு உருவாக்கப்பட்ட கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் முதல் தேர்தலில் அதிமுக வென்றது. அதன் பின்னர் நடைபெற்ற 2 தேர்தல்களிலும் திமுகவின் பிச்சாண்டி வெற்றி வாகை சூடினார். கலசப்பாக்கம் தொகுதியில் நடந்துள்ள 14 தேர்தல்களில் 7 முறை திமுக வென்றுள்ளது. 4 தேர்தல்களாக அதிமுக தொடர்ந்து வென்று வந்த நிலையில் கடந்த தேர்தலில் திமுகவின் சரவணன் இத்தொகுதியை கைப்பற்றினார். போளூர் தொகுதி திமுக அதிமுக இடையே கடும் போட்டி நிறைந்த தொகுதியாகவே உள்ளது. வரலாற்று ரீதியாக திமுக 6 முறையும் அதிமுக 5 முறையும் இங்கு வென்றுள்ளன. கடந்த 5 தேர்தல்களில் 3 முறை அதிமுக வெற்றி பெற்றுள்ளது. கடந்த தேர்தலிலும் அதிமுகவின் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இங்கு வெற்றி பெற்றார். ஆரணி தொகுதியிலும் திமுக அதிமுக ஆகிய 2 கட்சிகளும் சம பலத்தோடு மோதுகின்றன. கடந்த தேர்தலில் அதிமுகவின் சேவூர் ராமச்சந்திரன் இங்கு வெற்றி பெற்றார். செய்யாறு தொகுதியில் 1962இல் திமுக தனது வெற்றி கணக்கை தொடங்கியது. அதன் பிறகு நடைபெற்ற 16 தேர்தல்களில் திமுக 8 முறை வென்றுள்ளது. தற்போது திமுகவின் ஜோதி இந்த தொகுதியின் சட்டமன்ற பிரதிநிதியாக உள்ளார்.